people, welcome back to my channel Visualize with Vinny. உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னோடய லா காலேஜ் நான் சேர்ந்ததுக்கப்புறமா நான் போய் செட்டில் ஆகுறது ப்ளஸ் ஒரு ரூம் ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக என்னால் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ப்ளஸ் அங்கேயும் கொஞ்சம் கோப்பப் பண்ணி எனக்கு வந்து பிரேக் எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆச்சு. பட் ஐ அஷ்யூர் நெக்ஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர்லேருந்து எவ்ரி சண்டே வந்து அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டேக்கன் அ ரெசல்யூஷன் ஃபார் யூ பீப்புள். ஸோ தட் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலாக இருக்கட்டும், அது இல்லாமல் பர்சனல் சேட்ஸ்லேயே இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து முக்கியமாக செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரன்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்க டவுட்ஸ், ரொம்ப ஜென்ரலாக இருக்க டவுட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை வந்து நான் ஹோல்ட் டவுனாக ஜாட் டவுன் பண்ணி இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஹூஎவர் இஸ் நியூ டு திஸ் கம்யூனிட்டி, இந்த மாதிரி லேர்னிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஜாயின் திஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த லிங்க்கையும் வந்து இது பண்ணுறேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஓப்பன் கம்யூனிட்டி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களது வந்து குவரிஸோ எதுவும் அதில் போஸ்ட் பண்ணால் தேர் ஹவ் பீன் அ லாட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஹூ ஆர் ஹெல்பிங் அதர் ஆஸ்பிரன்ஸ். அது வந்து இட் இஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் திங் அபவுட் அவர் கம்யூனிட்டி. ஸோ without any further delay, let's get into this video and get started. மொதல் அப்டேட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களோட ஒஃபிஷியல் டெலகிராம் சேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ வெரி குட் மூவ். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து ப்ராப்பராக வந்து தெரியறதே கிடையாது. ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எக்ஸெட்ரா ட்விட்டர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஒரு ப்ராப்பர் சோர்ஸாக டெலகிராமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ தோஸ் ஹவ் ஜாயின்ட், ஓகே, யாரெல்லாம் வந்து அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணலையோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இல்லை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிற யாராவது இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ தட் எக்ஸாம் அப்டேட்ஸ்லேருந்து புதுசாக டிஎன்பிஎஸ்சி என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க, ரிசல்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் டெலகிராம் சேனலில் ஒஃபிஷியல் கவர்மெண்ட் சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து என்கிட்ட இந்த வருஷத்தோட டெஸ்ட் சீரிஸ் வந்து கேட்டாங்க. பட் நான் இந்த வருஷம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் முதல்வன் போல நான் லா காலேஜில் படிக்கிறதுனால இந்த வருஷத்தோட டெஸ்ட் சீரிஸ் வந்து என்கிட்ட அவைலபிளாக இல்லை. அதுக்காக வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸே கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ freeupscmaterials.com நோட் பண்ணிக்கோங்க. freeupscmaterials.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து கூகுளில் வந்து நீங்கள் ஃப்ரீ கொஷின் பேப்பர்ஸ்னு அடித்தாலே வந்து வரும். விஷனோட எல்லா டெஸ்ட் சீரிஸுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோட டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. 35 to 40 அவங்க ப்ரொவைட் பண்ணுற எல்லா டெஸ்ட் சீரிஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக தான். என்ன, நீங்கள் வந்து பிரிண்ட் போடுற காசு மட்டும் உங்களுக்கு செலவாகும். இல்லை நான் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிறேன், இல்லை ஃப்ரீயாக பிரிண்டர் இருக்குது, ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி இருந்தால் செல்ஃப் ப்ரிப்பேரிங் கொஞ்சம் ஃபினான்ஷியலி டைட்டாக இருக்க ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்படி தான் போட்டேன். நான் வெளியில் எங்கேயுமே போடலை. இந்த மாதிரி இந்த வெப்சைட்லேருந்து எடுத்து தான் விஷனுக்கு வந்து ப்ராப்பர் டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணி எனக்கான டைம் டேபிள் செட் பண்ணி பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் கேன் பி அ வெரி பிக் ஹெல்ப் ஃபார் செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரன்ஸ். கோச்சிங் கிளாஸஸ்லாம் சேராதவங்களுக்கு இன்னொரு முக்கியமான ரிசோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கோச்சிங் கிளாஸ்லாம் தேடி போகிறத தாண்டி யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே வந்து நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சின்ஸ் வந்து ரொம்ப வருஷத்தோட கொஷின் பேப்பர் வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைன்லேயே இருக்குது, அவங்களோட வெப்சைட்லேயே வந்து இருக்குது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் கடைசி 10 வருஷத்தோட கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆயிரும். அண்ட் இதோட ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவும் வரும். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இல்லை வந்து ப்ராப்பராக நான் பார்த்த சேனல் வந்து விஷன் ஐஏஎஸ் ஆப். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே செக்ரிகேட் பண்ணி வந்து போட்டிருப்பாங்க. ப்ளஸ் ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு பிரிச்சிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி செக்ரிகேஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நீங்கள் உடனே 2024ஓட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 2023ஓட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். இது வந்து நான் ஆப் பற்றி பேசுகிறேன், விஷனோட ஆன்லைன் ஆப், விஷன் ஐஏஎஸ் ஆன்லைன் ஆப். இது வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இல்லை ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் அவைல் பண்ணுறதுக்கு இந்த upscmaterials.com அந்த வெப்சைட்டும் சரி, விஷன் ஆப்புமே சரி, ரொம்ப நல்ல சோர்ஸாக வந்து எனக்கு பர்சனலாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து கேட்ட கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக மெயின்ஸ் நோட்ஸ் மேக்கிங் நான் எப்படி பண்ணுறது, ஆனுவல் பிளானர் வந்து வந்துடுச்சு. பட் எனக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி இன்டெகிரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து என்னோட மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா
சிலபஸ் இன்டெகிரேட்டடாக தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இல்லை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அரைவல், அதாவது கிழக்கிந்திய கம்பெனியோட வருகை, இந்த மாதிரிலாம் வார்த்தை வந்து உங்களுக்கு தந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தைக்கு கீழே என்னெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ நோட்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். நான் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலபஸை பார்த்துட்டு அந்த சிலபஸ்க்குள்ளே அந்த புக்கில் என்னெல்லாம் வருதோ அதை வந்து நோட்ஸ் எடுக்க வந்து பழகிட்டேன். இந்த மாதிரி தான் நான் என்னோடய மெயின்ஸுக்கு வந்து நோட்ஸ் எடுத்தேன். அண்ட் இது வந்து பயங்கரமாக என்னை ஹெல்ப்பும் பண்ணுச்சு எக்ஸாமுக்கு. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் மெயின்ஸுக்கு நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன புக் படித்தாலுமே சரி, அந்த டாப்பிக்கு ரெலவெண்ட்டாக வரும்போது அது கீழே ஏன் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கிற புக்கில் இருக்க எல்லாமே வந்து மெயின் சிலபஸில் வந்து கேட்குறது கிடையாது. ப்ரிலிம்ஸில் வந்து எல்லாமே வந்தாலும் மெயின்ஸுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபைடான சிலபஸ் இருக்குது. ஸோ அந்த டாபிக் கீழே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டாபிக் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதுறோன்றதும் கூடவே அந்த மனப்பாடம் ஆகிட்டு வரும். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி இஸ் ஆல் அபவுட் பாயிண்ட்ஸ். வந்து எவ்வளோ அதிகமாக நீங்கள் பாயிண்ட்ஸை கிறிஸ்பாக வந்து ரிப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து பார்ப்பாங்க. யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் அதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். யூபிஎஸ்சியில் வந்து கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ரீசெண்ட் எக்ஸாம்பிள், உங்களோட லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயங்கள், கோட்ஸ் இதெல்லாம் வந்து கோட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படி கிடையாது. நீங்கள் படித்த ஒரு ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் இல்லை ஒரு 10 விஷயங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட ஆன்சரில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது தான் வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த சிலபஸ் கீழே அந்த 10 பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக மனப்பாடம் பண்ணியிருந்தாலே வந்து ஒரு அளவுக்கு உங்களால் ரிப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக ஆனால் மாற்ற தெரிஞ்சிருக்கணும் அந்த பாயிண்ட்ஸை. ஸோ வாட் ஐம் கம்மிங் டு சே ஹியர் இஸ் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு அளவுக்கு நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொன்று வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் பற்றியும் நான் பேசணும்னு நினச்சேன். லாஸ்ட்டாக வரும்போது எந்த எக்ஸாம் வந்தாலும் லாஸ்ட்டாக வரும்போது எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே வந்து ஒரு 2 to 3 மார்க் டெஸ்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் டவுன்லோட் பண்ணி பண்ணுறாங்க, இல்லை இந்த விஷன் பண்ணுறாங்க, இல்லை யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம் வந்து May 28 அப்படின்னா May 24, 25, 26 வந்து 3 மார்க் வந்து ஷங்கரில் நடத்துவாங்க. ஷங்கரில் மட்டும் கிடையாது, எல்லா ரெனவுட் இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்து நடத்துவாங்க. உங்களோட பக்கத்தில் இருக்க கோச்சிங் சென்டர் எதுவோ அங்கே போய் அந்த மார்க்கை வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் கொடுக்கும். ப்ளஸ் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரே கொஷனை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அந்த விஷனோட பேட்டர்னே ஃபாலோ பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆகிருப்பீங்க. ஸோ ஒரு சேஞ்ச் வந்து வரும். அந்த சேஞ்சுக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் வீட்டிலே போடுறதுனால அந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட் வந்து என்னன்னே உங்களுக்கு தெரியாது. வீட்டில் தனியாக சோலோவாக கம்ஃபர்டபுளாக எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது இட் இஸ் குட். அதே டைமில் வந்து அந்த மாதிரி இருக்க டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து கீழே இறக்கி விட்டுறக்கூடாது. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ மார்க் கொடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை தோஸ் மார்க் டெஸ்ட். ஸோ அடுத்து வந்து Group 2 அப்டேட்ஸ் பற்றி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க எப்போ ரிசல்ட் வரும்னு. டு பி வெரி ஆனஸ்ட் எனக்கே வந்து அது தெரியல. சில பேர் வந்து November எண்டுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து Decemberன்னு சொல்கிறாங்க. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆனால் டெஸ்ட் சீரீஸ் வந்து உடனே போட ஆரம்பிச்சிருங்க. உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் அப்படின்னு சொன்னோடனே வந்து டெஸ்ட் சீரீஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றதுனால கம்ப்யூட்டர் பேஸ்டாகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. ஏன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து பேப்பரில் போட்டு சால்வ் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டரில் பார்த்து சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ரீசனிங் எல்லாம் வந்து Group 2ல இருக்கனால அது வந்து பெரிய அளவில் வந்து யூ வில் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அதாவது ஒரு சம்மை வந்து உங்களுக்கு பேப்பரில் கொடுக்கும்போது நீங்கள் 30 செகண்ட்ஸில் அதை சால்வ் பண்ணலாம். ஆனால் கம்ப்யூட்டரில் பார்த்து அதை வந்து கொண்டு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். நீங்கள் பார்த்து மட்டும் சால்வ் பண்ணணும் அப்படின்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு டைம் லாக் வந்து நடக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ப்ராக்டிஸ். கம்ப்யூட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுறது இட் இஸ் குட். ஆனால் இப்போ பண்ணாதீங்க, இப்போவே டெஸ்ட் சீரிஸ் போய் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தாராளமாக உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ போய் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று Group 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற ஃப்ரீ சோர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா AMTNலேருந்து நவம்பருக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ Group 2 பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ் அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன லேக் இருக்கோ இல்லை என்ன பிரச்சனையோ நீங்கள் வந்து காசு கொடுத்து ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு நோட்ஸு இல்லை மெயின்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் போது மேக் யூஸ் ஆஃப் த கவர்மெண்ட் மெட்டீரியல். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சேனல். ஐ சஜஸ்டட் டு எவ்ரிபடி AMTN. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். முடிஞ்சால் அதோட லிங்க் கூட வந்து நான் இது கீழே வந்து ஷேர் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில். யூ கேன் கோ த்ரூ இட்.
ஸோ முக்கியமாக கேட்ட டவுட்ஸை வந்து நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கடைசியாக சம்படி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஐ ஹவ் ஹேட் 2-3 மெசேஜஸ் ஐ திங்க் சேயிங் தட் லா பண்ணுறது வந்து பெனிஃபிஷியலா, இந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். பட் டு கிவ் அ ரஃப் அண்ட் ஃபேர் ஐடியா, நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ சூன் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு பெரிய வீடியோவாக தான் அது போடணும். அது வந்து சின்னதாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நான் லா ஃபீல்டு இதெல்லாம் படிக்க முடியும், ஈஸியாக கோப்பப் பண்ணிடலாம், 3 hours தான், இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் அவுட் ஆச்சா, இல்லை அங்கே என்ன நடந்துச்சு, ஸோ லா படிக்க வந்து முடியுமா, அது வந்து இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். அண்ட் ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆஸ்பைரிங் டு டூ லா. அவங்களுக்குமே வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ப்ராப்பராக நீங்கள் எப்படி வந்து செக் அவுட் பண்ணணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸோட ஃபுல்லாக வந்து உங்களை நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ until then it's bye from வினிதா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் ஆன்சர் தெம். அண்ட் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி கீப் ப்ரிப்பேரிங், கீப் ஆஸ்பைரிங். இன்றைக்கி இல்லைனாலும் someday you will reach for what you have aspired for. நல்லா படிங்க, ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் உங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். ஸோ விஷ் யூ குட் லக். Meet you in another video. Bye.